வந்து அந்தி கிறிஸ்து அந்த யூரோப்பியன் யூனியன்லேருந்து எடுத்து வருவான். ஏன்னா இந்த 3ஆம் உலக யுத்தத்தோட முடிவில் வந்து ஒரு வல்லரசு விழும், ஒரு புதிய வல்லரசு வந்து உருவாகும். ஸோ ஏன்னா வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. அந்த வல்லரசு இப்போ இப்போ இருக்கிற வல்லரசு நாடு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா தான் வல்லரசாக இருக்குது. ஸோ அமெரிக்கா விழும். அதாவது யூரோப்பியன் யூனியன், அந்த 10 நாடுகள் கொண்ட ஒரு யூனியன். அந்த ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, உக்ரைன் அந்த அந்த இருக்கிறவங்க அந்த புதிய வல்லரசு வரும். அப்போ உலகத்தில் இருக்க பல விதமான மாற்றங்கள் வரும். கரன்சி மாறும். இப்போ டாலர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து யூரோவை எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பர் சிஸ்டம், அந்த 666 நம்பர் சிஸ்டம் வரும். அந்த நம்பர் இல்லாமல் நம்ம எதுவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது, வாங்க முடியாது. அந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே நடந்து கொண்டே வருகிறது. இப்போ இந்த நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அதை வச்சு பார்க்கும்பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாசற்படியிலே வந்து விட்டார். அவர் வந்து அவருடைய வருகை வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. அதனால் நம்ம எல்லாருமே வந்து ஆயத்தப்படணும். ஆயத்தப்பட்டு அவருக்கான அதுக்கான காரியங்கள் வந்து நம்ம செய்யணும். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு காரியங்கள். இப்போ நடக்கிற காரியங்கள் வச்சு பார்த்தா, இப்போ நம்ம இருக்கிற காலம் வந்து கடைசி காலம். ஸோ கடைசி காலம் இது வந்து எழுப்புதல் காலம். ஸோ ஆண்டவர் சொன்ன அடுத்த ஒரு காரியத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, ராஜ்யம் முழுவதும் சுவிசேஷம் அறிக்கப்படணும். சுவிசேஷம் சகல ஜாதியாருக்கும் அறிவிக்கப்படணும். ஸோ அந்த மாதிரி அறிவிக்கப்படும் பொழுது முடிவு வரும். அதாவது உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே சுவிசேஷம் அறிவித்து முடிக்கும் பொழுது உலகத்துக்கான முடிவுனா, உலகம் வந்து இருக்கும். ஸோ இந்த பூமி வந்து எப்போ முடியும்னா, கடைசியில் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த யுத்தத்தை முடிச்சுட்டு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை இன்னைக்கு இருக்குன்னா, ஸோ இன்னையிலேருந்து அதுக்கப்புறம் 7 வருஷம் வந்து உபத்திரவ காலம். அந்த 7 வருஷம் ப்ளஸ் வந்து ஒரு 1000 வருஷம் அரசாட்சி. ஸோ இந்த 1000 வருஷம் அரசாட்சி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பண்ணுவார். ஸோ 1007 வருஷம் அதுக்கப்புறமா தான் கடைசி ஒரு யுத்தம் வந்து வரும். ஸோ இந்த 1007 வருஷம் அப்ராக்சிமேட்லி இந்த உலகம் அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் இந்த உலகம் வந்து அழியும். ஸோ உலகம் அழியறதுன்றது வந்து ஜனங்கள், அதுக்குள்ளே இருக்கிற காரியங்கள். ஸோ இது வந்து இப்பொழுதுக்கு நடந்திருக்க காரியங்கள். ஸோ நம்ம இப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு நம்ம ஆயத்தப்படணும். ஸோ அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு 6 காரியங்கள், 6லேருந்து 7 காரியங்கள் இருக்குது. முதலாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து நம்ம விசுவாசித்து நம்ம அவர் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படணும். ஸோ ரட்சிக்கப்படுறதுன்றது என்னென்னா, நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும் அறிக்கையிட்டு அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டு, பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கிட்ட இருந்து மனம் திரும்பி ஒரு புதிய மனிதனாக மாறி அவர்கிட்ட வந்து எப்பொழுதுமே சஞ்சரித்து கொண்டு இருக்கணும். இது வந்து முதல் காரியம். ஸோ 2வது காரியம், ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே மூழ்கி வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். ஸோ 2வது காரியம் வந்து ஞானஸ்தானம், தண்ணீரில் மூழ்கி தான் வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும். அது ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்ததுக்கான அர்த்தம். ஸோ பழைய மனுஷன் சேர்த்து புதிய மனுஷன் வந்து நம்ம உருவாக்குது. அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கான அர்த்தம் தான் வந்து ஞானஸ்தானம். தண்ணீரில் முழுகும் போது நம்ம மரிக்கிறோம். வெளியில் வரும்போது ஒரு புதிய மனிதராக, கிறிஸ்துவுக்குள்ள புதிய மனிதராக வந்து நம்ம பிறக்கிறோம். இது 2வது காரியம். 3வது காரியம் வந்து பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை பெறணும். ஸோ பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமே நமக்குள்ளே வந்து வாசம் செய்வார். ஸோ நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமே வந்து நம்ம பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம கூட இருந்து நம்ம வழி நடத்துவார். ஆனால் நம்ம ஞானஸ்தானப்பட்டதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் செய்வார். ஸோ வாசம் செய்து அது எதுக்காகனா, இந்த உலகத்தில் பாவம் கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் வந்து இந்த பிசாசானவன் நம்ம பல விதங்களில் நம்மளை வந்து பாவம் செய்கிறதுக்கு தூண்டுவான். ஸோ அந்த இடத்துலலாம் எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உணர்த்தி நம்ம திருத்துறவர் தான் வந்து பரிசுத்த ஆவியானவர். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஸோ பரிசுத்த ஆவியானவர் வரங்களில் நிறைய இருக்குது. அந்நிய பாஷையை பேசுகிறது, அதுக்கப்புறம் வியாக்கியானம் பேசுகிறது, அந்த மாதிரி அந்நிய பாஷைக்கு விளக்கம் கொடுக்கறது, அந்த மாதிரி பல விதமான காரியங்கள் இருக்குது. எல்லா விதமான காரியங்களும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஸோ இது 3வது காரியம். 4வது காரியம் என்னென்னா, நம்ம வந்து வேறுபாடுள்ள வாழ்க்கையை வந்து வாழணும். ஸோ இந்த உலகத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளே மறுபடியும் பிறந்ததுக்கப்புறம் நம்ம பழைய வாழ்க்கையில் நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஸோ புதிய வாழ்க்கை, புதிய வேறுபட்ட உலகத்துக்கும் நமக்கும் வந்து ஒரு வேறுபட்ட வாழ்க்கை இருக்கணும். அவங்க செய்கிற காரியங்கள் எதுவுமே வந்து நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களாம் யாரும் ரட்சிக்கப்படலாம், அவங்க வந்து பாவத்தை அந்த வழியில் வந்து போகிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வேறுபாடுள்ள வாழ்க்கை வந்து வாழணும். நம்மளை பார்த்து எல்லாருமே வந்து இவங்க வந்து கிறிஸ்துவின் சாயலாக இருக்கிறாங்க
அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். இதுக்கு நமக்கு வேண்டிய வேறுபாடுள்ள வாழ்க்கைக்கு சில உதாரணங்கள்னா அன்பு, நீடிய பொறுமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்ந்து காட்டினது அன்பு, நீடிய பொறுமை, சாந்தம், இரக்க குணம், தாழ்மை, இரக்கம், இச்சை அடக்கம், இந்த மாதிரி பலவிதமான போதனைகளை வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. நம்மளுடைய வேறுபாடுள்ள வாழ்க்கையை பார்த்து தான் மற்ற ஜனங்கள் வந்து நம்மளை கிறிஸ்துவை வந்து ஏற்றுக்கொள்வாங்க. கிறிஸ்துவின் சாயல் வந்து நமக்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த வேறுபாடுள்ள வாழ்க்கை எல்லா இடத்துலையும் சரி, அந்த எந்தெந்த இடத்துல நம்ம இருக்கமோ, வீட்டு காரியங்களும் சரி, சர்ச் காரியங்களாக இருந்தாலும் சரி, ஊழிய காரியங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எல்லா விதமான காரியங்களையும் நம்ம வந்து வேறுபாடுள்ள வாழ்க்கையில் வரணும். நம்மளை பார்த்து மற்ற எல்லாருமே வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உண்மையும் உத்தமமான இவர் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட வரணும். இது வந்து 4வது. 5வது காரியம் வந்து கிறிஸ்துவ கூட எப்பொழுதுமே சஞ்சரித்து கொண்டு இருக்கணும். ஸோ அவர் 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 கூட வந்து நம்ம ரசிக்கப்பட்டோம், நம்ம ஆலயத்துக்கு போகும்போது மட்டும் வந்து நம்ம ஆராதிக்கணும், தொழுது கொள்கிறோம், எல்லாமே பண்ணுறோம் அப்படி இல்லாமல் எப்பொழுதுமே வந்து வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி தியானித்து அவர் கூட வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு சஞ்சரிக்கிற அனுபவம், சஞ்சரிப்பு. அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது வேற, கிறிஸ்துவோடு சஞ்சரிக்கிறது வேற. ஸோ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனா நம்ம வந்து எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்போ மட்டும் நம்ம வந்து ஜெபம் பண்ணுறது, அவர்கிட்ட பேசுகிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே சஞ்சரித்து கொண்டு இருக்கணும். ஸோ நோவாவையும் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஏனோக்கையும் எடுத்துக்கோங்க. அவங்களாம் வந்து கிறிஸ்துவ கூட சஞ்சரித்தாங்கன்னு தான் போட்டிருக்கு, நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவங்க கிறிஸ்துவ கூட அதாவது வாக்டு வித் காட். நோவா வாக்டு வித் காட், ஹேனோக் வாக்டு வித் காட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இங்கிலீஷ் பைபிளில் வந்து போட்டிருக்கோம். ஸோ வாக்டு எப்பொழுதுமே நம்ம அவர் கூட எல்லா நேரத்திலும் எல்லா காரியத்திலும் அவர் கூட இருந்து அவர் கூட தியானித்து அவர் கூட சஞ்சரித்து கொண்டு இருக்கணும். ஸோ 6வது காரியம் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் சீக்கிரமாக வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே நம்ம அறிக்கையிட்டே கொண்டு இருக்கணும். அதை நித்தமும் தினம் நம்ம வந்து விசுவாசிக்கணும். தினம் வந்து நம்மளுடைய ஜெபத்தில் வந்து சொல்லணும், இன்று உங்களுடைய வருகை இருக்குமானால் எங்களையும் இந்த குடும்பத்தாரையும் சபையையும் தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு நம்ம வந்து நித்தம் நம்மளுடைய வாயில அறிக்கை பண்ணணும். அதுக்காக ஆயத்தப்படணும், அதுக்காக காத்து கொண்டே இருக்கணும் எப்பொழுதுமே. ஏன்னா மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்னே தெரியாது. ஸோ பகல் வேலையிலும் வருவார், மத்தியான வேலையிலும் வருவார், சாயங்காலம் வருவார், நைட்லேயும் வருவார். எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாது, பிதாவாகி தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அவருடைய வருகையை நம்ம எப்பொழுதுமே எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கணும். ஸோ இந்த காரியங்கள் அவர் வரும்பொழுது நம்ம ஆயத்தப்படணும். ஸோ வருவதற்கான அடையாளங்கள் மெயினாக என்னென்னா, அவர் வரும்பொழுது பிரதான தூதர்கள் வந்து எக்காலம் ஊதுவாங்க. எக்காலம் ஊதும் பொழுது அந்த எக்கால சத்தத்தை கேட்ட உடனே நம்ம வந்து ஆயத்தப்பட்டணும். அதுக்கப்புறமா அந்த பிரதான தூதர்கள் வானத்தில், அதாவது பூமியோட ஒரு முனை தொடங்கி கடைசி முனை மட்டும் அவரால் முத்திரிக்கப்பட்ட அந்த எல்லாருமே வந்து ஒரே இடத்துல கூட்டி சேர்ப்பாங்க. ஸோ முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் அவரோடு எதிர்கொண்டு போக மத்திய வானத்தில் வந்து அவர் கூட மறுரூபமாக்கப்பட்டு எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஸோ எல்லாருமே எடுத்துக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போயிடுவார், பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ இந்த காரியங்கள் வந்து நம்ம எப்போவுமே விசுவாசிக்கணும். ஸோ இந்த 6 காரியங்கள், சொன்ன 6 காரியங்கள் வந்து ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்த ஆவியானின் வரத்தை பெறணும், அதுக்கப்புறம் வேறுபாடுள்ள வாழ்க்கை வாழணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கூட பிதாவாகிய தேவன் கூட நித்தமாக சஞ்சரிக்கணும். ஸோ 6வது காரியம் அவருடைய 2ஆம் வருகைக்கு எப்பொழுதுமே ஆயத்தப்பட்டிருக்கணும். ஸோ இந்த 6 காரியங்களும் கடைசி வரை நிலை நிற்பவங்களே ரட்சிக்கப்படுவார்கள். ஸோ இந்த 6 காரியங்களும் நம்ம எப்போவுமே வந்து கடைசி வரைக்கும் உண்மையும் உத்தமங்களாக இருந்து அதுக்காக ஆயத்தப்படும் பொழுது நம்ம வந்து அவருடைய வருகையில் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஸோ இதுதான் வந்து இனி நடக்க போகிற சமயங்களும் நம்ம என்ன பண்ண போகிற காரியங்களும். ஸோ இது வந்து ஹை லெவல் தான். ஸோ இன்டெப்த்தாக போனோன்னா ஒரு காரியத்துக்கும் ஒரு இது இருக்குது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது நோக்கமும் அவர் பண்ண காரியங்கள் எல்லாமே பார்த்தா ஒன்றுத்துக்கும் எல்லாத்துக்குமே ஒரு சம்மந்தம் இருக்குது. ஸோ அவர் ஆடையை கொடுத்துட்டு போனதாலும் சரி, ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணதாலும் சரி, இந்த மாதிரி எல்லா விதமான காரியத்திலையும் அதாவது அவர் எல்லா விதத்திலையும் கீழ்ப்படைந்து கடைசி படைந்து பிதாவோட சித்தத்தை கேட்டுட்டு அவருக்கு மறுப்பு பேசாமல் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படைந்து எல்லாமே சொன்னதுனால தான் அவருக்கு எல்லா விதமான அதிகாரங்களும் வானத்தும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுத்துட்டு பிதாவாகி தேவன் அவருக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுந்த பிறகும் பிதாவாகிய தேவனோட வலது பரிசத்தில் உட்கார்ந்துட்டுருக்காரு. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு வந்து நம்மளுடைய ஜபங்களும் விண்ணப்பங்களும், ஏன்னா அதிகாரம் இப்போ அவர்கிட்ட தான் இருக்குது. நம்ம வந்து ஜபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் நமக்கான காரியங்கள் எல்லாம் செய்கிறாரு. ஆனால் அவருடைய
முழுமையாக வந்து நம்மளை அரசாட்சி செய்ய போகிறது அவருடைய ரகசிய வருகை. அந்த வருகைக்கு அப்புறம் அந்த கிறிஸ்துவோட 7 வருஷம் அரசாட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பகிரங்கமாக வந்து நம்மளை அரசாட்சி செய்ய போகிறார். ஸோ இப்போ வந்து பிதாவோட சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வலது பாசத்தில் வீட்டிருக்காரு. ஆயினும் அங்கே மட்டும் இல்லை, நம்ம யார் எப்போ இதை ஜெபம் பண்ணி அவர்கிட்ட என்ன கேட்டாலும் அவர் நம்மக்கிட்ட வந்து வாசம் செய்கிறார். நம்மக்கிட்ட இப்போது இந்த உலகத்தில் வந்து உலவுறாரு. நம்மளுடைய ஜெபங்கள் சுகந்த வாசனையாக, சுகந்தன பலியாக அவர்கிட்ட போகும்போது அவர் வந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லா காரணத்திலும் எல்லா நேரத்திலும் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ எல்லாத்தையுமே வந்து ஆயத்தப்படுத்திட்டு இருக்காங்க. அவருடைய வருகைக்காக சுவிசேஷம் ஃபுல்லாக பரவணும், ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாருமே அவர் கூட வந்து சேரணும். அந்த காரியங்கள் எல்லாமே ஆயத்தப்பட்டிருக்காங்க. இதுதான் வந்து எண்ட் டு எண்டு. ஸோ ஆண்டவர் நம்மளை வந்து எதுக்காக உருவாக்குனாரு? ஸோ பிசாசுக்கு நமக்கு மேலே ஏன் இவ்வளோ கோபம்? அதுக்கப்புறம் பிசாசை எதிர்க்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்? நமக்கு மெயினான ஆயுதமே பிசாசை எடுக்கிறதுக்கு என்னென்னா ஜெபம் பண்ணுறது தான். ஜெபமே ஜெயம். ஸோ ஜெபம் பண்ணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கேட்கும்போது அவர் வந்து நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியங்கள், ஆண்டவர் வந்து திட்டங்கள் எல்லாமே நடந்தது. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசனப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஸோ அவர் வந்து எல்லாமே ஜனங்களெல்லாம் பாவத்திலேருந்து மீட்டார். எல்லா வித உலகத்தையும் ஜனங்களையும் மீட்டுட்டு எல்லாம் அவர் வந்து திரும்பவும் பரலோகத்துக்கு போனார். அவருடைய 2ஆம் வருகைக்கான காரணங்கள் எல்லாமே வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. அந்த காரியங்கள் எல்லாமே வந்து நமக்கு தெளிவாக புரிய வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ அந்த காரியங்கள்லாம் நடக்குது. இதுக்கப்புறம் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில் வரப்போகிறாரு. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஆயத்தப்பட்டு எல்லா காரியங்களிலும் அவருக்கு உண்மையும் உத்தமமாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு எண்டால் என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்ட காரியங்கள் எல்லாத்தையும் வந்து என்னுடைய ரெஃபரன்ஸுக்காக நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்றென்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமும், பிதாவாகிய தேவன் நாமும், பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. பிரைஸ் தி லார்ட்.